சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களின் அன்பு லாப நோக்கமற்றது என்கிறார் மஹிந்த. சிதைக்க முயற்சிகள் இடம்பெறுவதாகவும் குற்றச்சாட்டு. இலங்கைக்கு எதிரான ஜெனீவா பிரேரணை வலுவற்றது என்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. சுமந்திரனே காரணம் எனவும் சாடல். நெடுந்தீவின் வரலாற்றில் முதன்முறையாக எரிபொருள் விநியோக நிலையம், போக்குவரத்து அமைச்சு தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபருக்கு அதிகாரங்கள், விரைவில் வர்த்தமானி அறிவிப்பு. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை வாரம் முழுவதும் சேவையில். காசா தொடர்பில் புதிய பேச்சுவார்த்தை, எகிப்தில் கூடும் அரசியல் பிரமுகர்கள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் விடுதலைக்காய் உயிர்நீத்த குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்ட 12 மாவீரர்களது 38வது நினைவு தினம் இன்று வல்வெட்டித்துறை தீருவில் நினைவிடத்தில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. நினைவுச் சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதன்பொழுது வல்வெட்டித்துறை நகர சபையின் தவிசாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், சட்டத்தரணி காண்டீபன் மற்றும் ஆதரவாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். இதன்பொழுது ஜெனீவா தீர்மானம் தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து வெளியிட்டார். அனைவருக்கும் வணக்கம். அடுத்து சட்டத்தரணி காட்டி, அதையடுத்து வல்வெட்டித்துறை நகரசபையினுடைய உபதலைவர் தவிசாளர், அடுத்து மற்றவர்கள் வந்து இந்த வருஷம் நிறைவேற்ற இருக்கின்ற தீர்மானம் 2012 இருந்து இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் விட மிகவும் பலவீனமான ஒரு தீர்மானம். பூகோள நலங்கள் சார்ந்த முடிவுகளாக இந்த நாடுகள் எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதத்திலையும் நன்மை கொடுக்காத, மாறாக நிரந்தரமாகவே பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வதை நாங்கள் உண்மையிலே கண்டிக்கின்றோம். அந்த வகையிலே தான் இந்த தீர்மானத்தை போன கிழமை செம்மணியிலே சுழற்சி முறையிலே போராடி கொண்டிருந்த காணாமலாக்கப்பட்டோருடைய குடும்பங்கள் உடைய பிரதிநிதிகள் விரத்தியிலே இந்த தீர்மானத்தையும் ஐநா மனிதுரிமை ஆணையாளருடைய அறிக்கையும், இந்த வருட அறிக்கை மிக மோசமான பலவீனமான ஒரு அறிக்கை, அதையிலே அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எரிச்சவை. இந்த தீர்மானத்துடைய அடிப்படை தோல்வி கடந்த 2009ஆம் ஆண்டுல இருந்து பொறுப்பு கூறலை மாறி ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் வலியுறுத்தி அதை உலக ரீதியாக செய்ய வேணும் என்று கேட்டும் இந்த முறையும் அதே கோரிக்கையை முன்வைக்கிற வகையிலையும் எல்லாத்துக்கும் மேலாக சர்வதேச கோணத்துல எந்த விதமான பொறுப்பு கூறலுக்குரிய செயல்பாடுகளும் வலியுறுத்தாமல் இருப்பதுதான் இந்த தீர்மானத்துடைய மிக மோசமான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்கின்ற மாற்றம். அந்த வகையிலே தமிழ் மக்கள் இந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருக்கிற சுமந்திரனுடைய தலைமையிலான செயல்பாடுகளை சரியாக கண்டறிய வேண்டும். நெடுந்தீவின் வரலாற்றில் முதன்முறையாக எரிபொருள் விநியோக நிலையம் ஒன்று அமைக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய போது இந்த விடயத்தை தெரிவித்த அமைச்சர், ஸ்ரீலங்கா கடற்படையின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்படும் இந்த எரிபொருள் விநியோக நிலையத்தில் கொழும்பில் உள்ள அதே விலையில் எரிபொருள் விற்பனை செய்யப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நெடுந்தீவில் உள்ள மின்பரப்பாக்கி இயந்திரத்திற்கு எரிபொருளை கொண்டு செல்ல கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகும் என குறிப்பிட்ட அவர், புதிய எரிபொருள் நிரப்ப நிலையம் செயற்பாட்டுக்கு வந்ததும் 45 நிமிடங்களுக்குள் எரிபொருள் அங்கு நிரப்பப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
2 கட்டங்களாக முடிக்கப்படவுள்ள இந்த திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் 50 மில்லியன் ரூபாவை முதலீடு செய்யும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரக்பி வீரர் வசீம் தாஜிதீனின் மரணம் தொடர்பாக அருண விதான கமகி என்ற கஜாவின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. கஜாவின் மனைவியிடமிருந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் மேலதிக சாட்சியங்களை பதிவு செய்ய உள்ளதாகவும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது வாரத்தில் அனைத்து நாட்களும் இடம்பெறும் என சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் KM ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் செவ்வாய் தவிர்ந்த 6 நாட்களும் குறித்த சேவை இடம்பெற்று வந்த நிலையில் தீபாவளியை முன்னிட்டு இந்த மாதம் 8ஆம் தேதி முதல் இம்மாதம் 28ஆம் தேதி வரை தினமும் கப்பல் சேவை இடம்பெறும் என அவர் தெரிவித்துள்ளார். சேவையில் தீர்வையற்ற கடை தொகுதியும் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை மக்களுடனான தனது ஆழமான உறவை சீர்குலைக்க சில சதி முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமது அரசியல் பயணத்தில் மக்கள் மத்தியில் தாம் கட்டியெழுப்பிய இதயபூர்வமான பிணைப்பு மற்றும் மக்கள் அன்பின் தனித்துவமான மதிப்பு குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பலமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர், வாழ்க்கையின் பெரும் பகுதியை மக்கள் மத்தியில் கழித்த தனக்கு அவர்களின் அன்பும் நம்பிக்கையும் நன்றாக பழக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ளார். நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட மக்களின் அன்பு லாப நோக்கமற்றது. எனவே அதன் மதிப்பு ஏனைய அனைத்தையும் விட அதிகமாகும் என குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு அரசியல் உறவு மட்டுமல்ல, ஒரு இதயபூர்வமான பிணைப்பு என்பதால் இதை முறியடிப்பது கடினம் என்றும் இந்த பிணைப்பை உடைக்க செய்யப்படும் முயற்சிகள் மேலும் அதை பலப்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு மக்கள் தலைவராக பெறக்கூடிய அதிகபட்ச மகிழ்ச்சியை மக்கள் மத்தியில் நான் கழிக்கும் இந்த காலம் முழுவதும் நான் அனுபவிக்கின்றேன். அனைவருக்கும் எனது மரியாதைக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் தற்பொழுது அதன் திட்டமிட்ட கொள்ளளவை விட அதிகமாக இயங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குளிர்காலத்திற்காக வாரத்திற்கு கூடுதல் விமான இடங்களுக்கான சுமார் 40 புதிய கோரிக்கைகள் வந்த போதிலும் அவற்றில் பெரும்பாலானவை ஏற்கனவே குறைந்த இடவசதி காரணமாக நிராகரிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற சர்வதேச சுற்றுலா தலைவர்கள் உச்சி மாநாடு 2025 உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். திட்டமிடப்பட்ட விமான நடவடிக்கைகள் மற்றும் வாடகை விமானங்களுக்கான இந்த கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இவற்றில் ஒரு சில விமான நிறுவனங்கள் மட்டுமே மத்தள விமான நிலையத்தை மாற்று விமான நிலையமாக தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் பல விமான நிறுவனங்கள் வாய்ப்புகள் இல்லாததால் அந்த யோசனையை கைவிட்டுள்ளதாகவும் கூறினார். பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் ஆரம்பத்தில் ஆண்டுக்கு 6 மில்லியன் பயணிகளை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்ட போதும் தற்போது ஆண்டுக்கு 10 மில்லியன் பயணிகளை கையாள்வதாக அவர் மேலும் கூறினார். இந்நிலையில் நீண்ட காலமாக தாமதமாகி வரும் விமான நிலைய விரிவாக்க பணிகளை அவசரமாக முன்னெடுக்க வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த உட்கட்டமைப்பு மற்றும் திறன் சவால்களை நிவர்த்தி செய்வது ஒரு முன்னுரிமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விமான நிலைய செயற்பாடுகள் குறைவாக இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை இலக்குகளை அடைவதில் சுற்றுலாத்துறையும் நேரடி சவால்களை எதிர்கொள்கின்றது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளை கையாளும் அதிகாரத்தை காவல்துறை அதிபருக்கு வழங்கும் அதிவிசேட வர்த்தமானியை அடுத்த வாரத்துக்குள் வெளியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேசிய காவல்துறை ஆணைக்குழுவில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இடமாற்றம், பதவி உயர்வு உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளை கையாளும் அதிகாரம் தற்பொழுது ஆணைக்குழுவிடம் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக்கழக பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விடயத்தை மையப்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட பல வழக்குகளை கையாள்வது குறித்து தலைவர் விஜய் இன்று தனது சட்டவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு இன்று தனது விசாரணைகளை கரூரில் ஆரம்பித்துள்ள நிலையில் விஜயின் இந்த ஆலோசனைகள் இடம்பெற்று வருகின்றன.
தமிழக வெற்றிக்கழக பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஏற்கனவே ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் உயர் நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வுக் குழு இன்று தனது விசாரணைகளை கரூரில் ஆரம்பித்துள்ளது. தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி என் ஆனந்தர் உட்பட்டவர்களை கைது செய்ய தனிப்படை தீவிரமாகியுள்ள நிலையில் சிறப்பு புலனாய்வுக் குழு இன்று கரூருக்கு சென்றுள்ளது. இதற்கிடையே விஜயின் பரப்புரை வாகனம் மற்றும் அதன் சாரதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்ய தமிழகத்தின் சிறப்பு புலனாய்வுக் குழுவுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் முன்பிணை நிராகரிப்பால் கைது செய்யப்படும் நிலையை எதிர்நோக்கியுள்ள கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ராமேஸ்வரம் கடற்பகுதியில் பல நாள் மீன்பிடி படகு ஒன்றில் பதுங்கியிருப்பதான செய்திகளும் வந்துள்ளன. நாளை திங்கட்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் அவர் முன்பிணை கோர முடிவு செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் தனது கட்சி மீது தாக்கல் செய்யப்பட்ட பல வழக்குகளை கையாள்வது குறித்து தலைவர் விஜய் தனது சட்டவாளர்களுடன் இன்றும் தீவிர ஆலோசனைகளை நடத்தியுள்ளார். ஹாசா நிலவரம் தொடர்பான புதிய பேச்சுவார்த்தைகள் இன்று எகிப்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்ஹாப் மற்றும் டொனால்ட் ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுத்துள்ளனர். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து பழைய கைதிகளை விடுவிப்பதை நோக்கமாக கொண்ட ட்ரம்பின் திட்டத்தை மையப்படுத்தி இன்றும் நாளையும் இடம்பெறும் இந்த பேச்சுக்களில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பேச்சுவார்த்தையாளர்கள் பங்கேற்கின்றனர். நாளை மறுதினம் அக்டோபர் 7ஆம் தேதி அன்று இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலின் 2ஆம் ஆண்டு நிறைவு கடக்கவுள்ள நிலையில் இந்த புதிய ராஜதந்திர முனைப்புகள் வந்துள்ளன. ஹமாஸிடமுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் அதேபோல இஸ்ரேலில் உள்ள பலஸ்தீன கைதிகள் அனைவரையும் விடுவிக்கும் நோக்கில் இந்த பேச்சு நடைபெறுவதாக தெரிகின்றது. இந்த நிலையில் உடனடி போர் நிறுத்தம் 72 மணி நேரத்திற்குள் பணைய கைதிகளை விடுவிப்பது, இஸ்ரேலிய ராணுவத்தை காசாவிலிருந்து படிப்படியாக திரும்பப் பெறுவது, ஹமாஸை நிராயுத பாணியாக்குவது, ஹமாஸ் போராளிகளை காசாவிலிருந்து வெளியேற்றி நாடு கடத்துவது உட்பட்ட தனது 20 அம்ச திட்டத்தை செயற்படுத்துவதில் எந்தவொரு தாமதத்தையும் பொறுத்துக்கொள்ளப் போவதில்லை என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களின் அன்பு லாப நோக்கமற்றது என்கிறார் மஹிந்த. சிதைக்க முயற்சிகள் இடம்பெறுவதாகவும் குற்றச்சாட்டு. இலங்கைக்கு எதிரான ஜெனீவா பிரேரணை வலுவற்றது என்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. சுமந்திரனே காரணம் எனவும் சாடல். நெடுந்தீவின் வரலாற்றில் முதன்முறையாக எரிபொருள் விநியோக நிலையம், போக்குவரத்து அமைச்சு தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபருக்கு அதிகாரங்கள், விரைவில் வர்த்தமானி அறிவிப்பு. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை வாரம் முழுவதும் சேவையில். காசா தொடர்பில் புதிய பேச்சுவார்த்தை, எகிப்தில் கூடும் அரசியல் பிரமுகர்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.